வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய உறைக்கிணறு கண்டுபிடிப்பு, தொல்லியல் துறையினர் ஆய்வு. +2 தேர்வு, புதுச்சேரியில் 92.41% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் குறைவு. இனி விரிவான செய்திகள். +2 தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்திட்டத்தை பின்பற்றி புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த 6566 மாணவர்களும் 7446 மாணவிகளும் என மொத்தமாக 14012 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 5867 மாணவர்களும் 7801 மாணவிகளும் என இதில் 12948 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் காரணமாக 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் +2 தேர்வில் கடந்த ஆண்டை விட 0.27% குறைந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 60 சென்டிமீட்டர் விட்டம் 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உறை கண்டுபிடிப்பு. புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ் அக்ரகாரம் ஊரில் ஏரி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் உள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பெரிய ஆலமரத்தின் கீழ் முட்புதர்களை வெட்டி சுத்தம் செய்து அப்புறப்படுத்தினர். அப்போது உறைக்கிணறு இருப்பது அறிந்தவர்கள் அதனை தோண்டி பார்த்தனர். இந்த உறைக்கிணறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் விட்டம் 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உறைகள் ஒன்றின் மீது ஒன்று சொருகி அடிக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமண் உறையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்படுகிறது. இது பண்டைய தமிழரின் சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு உறைக்கிணறு அமைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்பெரும் ஜோதி அகவல் அரும்பாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சேர்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பகல் 12 மணி அளவில் மகா குரு பூஜையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா ட்ரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.
கோடை வெப்பம் தாக்கத்தை குறைக்க மேட்டுப்பாளையம் சந்திப்பில் வழக்கறிஞர் பூவரசன் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். மேலும் அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் பல்வேறு பொது இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் உதவி செய்து வருகின்றனர். அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மாரிமுத்து தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பூவரசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். +2 பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று தேங்காய்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப்பள்ளி சாதனை படைத்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிய நிலையில் புதுச்சேரியில் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள வித்யாபவன் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. அப்பள்ளியில் இருந்து தேர்வு எழுதிய 90 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் பள்ளியின் சார்பில் முதல் இடத்தை 585 மதிப்பெண் பெற்று மாணவி ஹரிணியும், 2ஆம் இடத்தை 575 மதிப்பெண் எடுத்து இனாக்ஷி சர்மாவும், 3ஆம் இடத்தை 570 மதிப்பெண் எடுத்து வனிசா பிரான்சினும் பெற்றனர். சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் மற்றும் வித்யாபவன் பள்ளி குழும சேர்மன் ராஜசேகரன் ஆகியோர் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். Happy afternoon. This is Inakshi Sharma from Vidya Bhavan Higher Secondary School speaking. A very big thank you to the principal madam, to our chairman sir, to all the teachers and staff working in here. The teachers in here are very motivated, they are very determined. They help us to strive towards our future goals. In our school, we not only focus on academics, but we also focus on extracurricular activities such as sports and academic-based activities such as abacus, elocution, etc. The teachers in here are very kind, they are very caring. They also have a friendly rapport between the students and the teachers, and they give individual attention. The study methods are not only simple, but it's also easy to understand and to help us do well in our test. We have weekly tests, we have daily assessments, we have monthly mock exams, and also parent-teacher meeting to help us progress our report. So a very big thank you to our teachers, to our principal madam, to chairman sir, and we also have NEET classes in here, so anyone interested will definitely get a placement in JIPMAR. Thank you very much. ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் சித்தருடைய குரு பூஜை வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெறுமாறு ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது.
அந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும் இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கில்லி தண்டா போட்டியில் முதல் பரிசை புதுச்சேரி கில்லி தண்டா அணி தட்டி சென்றது. புதுச்சேரியில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டான கில்லி தண்டா போட்டியானது தற்போது இளைஞர்களிடம் விளையாடாமல் மறந்து வரும் நிலையில் இதனை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி கில்லி தண்டா அசோசியேஷன் சார்பில் கடந்த 10 ஆண்டுகளாக சங்கம் உருவாக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கில்லி தண்டா சங்கம் சார்பில் இன்று 10 அணிகள் பங்கேற்ற போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் முதல் பரிசை புதுச்சேரி கில்லி தண்டா அணியினரும் 2ஆம் பரிசை மற்ற அணியினரும் பெற்றனர். இந்த பரிசு வழங்கும் விழாவில் புதுச்சேரி கில்லி தண்டா சங்க தலைவர் மோகன், செயலாளர் ஆல்பர்ட், பொருளாளர் கேசவன் ஆகியோர் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர். மேலும் புதுச்சேரி கில்லி தண்டா சங்க நிர்வாகிகள் விளையாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய உறைக்கிணறு கண்டுபிடிப்பு, தொல்லியல் துறையினர் ஆய்வு. +2 தேர்வு புதுச்சேரியில் 92.41% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் குறைவு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.